வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் ஒரு தெலுங்கு சொல், அந்த தெலுங்கு சொல்லுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாம் தமிழில் வாழ்க்கை, வாழுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தெலுங்கில் பிரதுகு பிரதுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு சொல்லையும் நாம் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது வாழுதல் பிரதுகு தொடர்பே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த இரண்டு சொல்லுக்கும் இடையே உள்ள தொடர்பு நமக்கு புரியும். இந்த இரண்டு சொல்லுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்ற இன்னொரு மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னட மொழி. கன்னட மொழியின் உதவியோடு தான் தமிழுக்கும் தமிழ் சொல்லுக்கும் இந்த தெலுங்கு சொல்லுக்கும் இடையே உள்ள தொடர்பு நமக்கு புரிய வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் தமிழில் வாழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஏற்கனவே என்னோட காணொலியில் வகரம் பகரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வா வந்து பாவா மாறும், சரிங்களா? அப்போது நாம் தமிழில் வாழ் அப்படின்னு சொல்கிறோம், அதை கன்னடத்தில் பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் ரகரம் இருக்கா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் நமக்கு இருக்கு இல்லையா, அதை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம். நாம் வாழ் அப்படின்னு சொல்கிறோம், அதை கன்னடத்தில் பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாள் தான், அதாவது இந்த குறிப்பு வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, தெலுங்கு மொழி ஆய்வாளர் பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய அந்த குறிப்பிலிருந்து தான் இதை நான் எடுத்திருக்கேன். நாம் தமிழில் வாழ்ன்னு சொல்கிறோம், கன்னடத்தில் பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, என்னென்னா பாள் துங்கு பிராள் துங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாள் துங்கு தான் தெலுங்குக்கு வந்து அது பிரதுகு அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, தமிழில் இருக்கின்ற ரகரம் ரகரம் தமிழுக்கே உரியதா, இல்லை தெலுங்கு கன்னட மொழியில கூட ரகரம் இருக்கிறதா அப்படின்றத நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன்.